தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு புகழும் ஆட்சியும் உண்டாக கிடவது. நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஒலியின் மறை உண்மைகள். முதலாவது, இயேசு யோர்தானில் திருமுழுக்கு பெற்றதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசின் மங்களமே. நாளினிலே, இனிய நல்வேளையிலே, இதயங்களில் சங்கமமே, இறையரசின் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளிலே, இனிய நல்வேளையிலே. உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. அகந்தை அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலம் ஒழியும், அன்பின் தீபமொளிரோ, தேவனிருளில் யாவும் எழிரோ. பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாறை எங்கும் படர்ந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே.
ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் திருப்பலி நிறைவேற்றும் குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் பலியினில் கலந்து இறை ஆசி பெறவே ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையோ அருள் மழையில் மலர்ந்து நனையோ கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விளைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே அகந்தை அனைத்தும் அழியோ மண்ணில் அடிமை கோலம் ஒழியோ அன்பின் தீபம் ஒளிரும் தேவன் இருளில் யாவும் இளிரும் பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாறை இங்கும் படர்ந்திடுமே பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாறை எங்கும் படர்ந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவர் அமர்வோம். இறை அன்பும் பிறர் அன்பும் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிந்து செயல்படுதல் இயலாது. அதைதான் மிக அழகாக எளிமையாக நமக்கு காட்டி சென்றவர் புனித அன்னை தெரேசா. நங்காத்தூர் புனித பெரியநாயகின் 166ஆம் ஆண்டு நவநாள் திருப்பலியில் 7ஆம் நாளை சிறப்பிப்போர் தூய அன்னை தெரேசா அன்பியம் மற்றும் வாக்கூரான் அனேரியான் கொத்துக்கள் சார்பாக அனைவருக்கும் விடியலின் வணக்கம் கூறி வரவேற்கின்றோம்.
இன்று மரியாள் வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியம் என்ற தலைப்பில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளின் மன்றாட்டு மாலையில் தனி சிறப்புடைய பெயராக வருவது மரியாள் வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியம் என்பதாகும். அன்னை நாம் நலிவுற்ற நிலையில் இருக்கும் போதும் நமக்கு தோள் கொடுத்து துணையாய் இருக்கிறார். நம் வாழ்வில் மனிதர்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ கருவிகள், மருந்து மாத்திரைகள் கைவிட்ட போது அன்னையின் பரிந்துரையால் மட்டும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். மருத்துவர்கள் கூட சில வேளையில் உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவதுண்டு. நான் பிரார்த்தனையை விட சேவையை நம்புகிறேன். வியாதிகாரர்களுக்கு சேவை செய்வதே கடவுளை அடைய நான் கண்டுபிடிக்கின்ற சுலபமான வழி இதுவே என்கிறார் புனித அன்னை தெரேசா. அன்னை மரியாளை நாம் ஆரோக்கியமாக கருவுவதால் அவளை ஆரோக்கியத்தாய் என்கின்றோம். அன்னை நமக்கு ஆரோக்கியத்தை தருவதில்லை, மாறாக தனது மகனிடம் பரிந்து பேசி நமக்கு ஆரோக்கியத்தை பெற்று தருவளாக இருக்கின்றாள். ஜெபம் செய்து பாருங்கள், நீங்கள் கடவுள் அருகில் போவீர்கள். வியாதிகாரர்களுக்கு சேவையும் அவர்களுக்காக ஜெபமும் செய்து பாருங்கள், கடவுளே உங்கள் அருகில் வருவார் என்னும் புனித அன்னை தெரேசாவின் பொன்மொழிக்கேற்ப அன்னை மரியாள் வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியமாக இருந்து கடவுளின் தாயாகவும் நம்முடைய தாயாகவும் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார். பலவித உடல் உள்ள ஆன்ம நோயினால் பாதிக்கப்பட்டு அன்னையிடம் ஆரோக்கியம் கேட்டு திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் நம் அனைவருக்கும் அன்னையானவள் பூரண ஆரோக்கியத்தையும் அருளும் தர வேண்டி பக்தியுடன் கல்வாரி பலியில் இணைவோம். இன்றைய நாளை அன்னைக்கு நன்றி பலியாக கொடுக்கும் குடும்பங்கள், தூய அன்னை தெரேசா அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள், வாக்குரான் அநீரியன் கொத்துக்களை சார்ந்த குடும்பங்கள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த விளங்க வேண்டியும் உடல் நல வேண்டியும் எம்பி தாஸ், ரெஜினா மேரி, எம்பி ராஜா, டயானா, ஆதவ் ரெமோ, அனுஷ் கிளாடன் குடும்ப கருத்துகளுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் திஷாந்தா பயஸ் உடல்நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும் உடன் பிறந்த சகோதரிகள் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் மேரிசன் போப் சோஃபியா குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஹாலன் சாம், அபன் சாம், ஆடன் சாம் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த விளங்க வேண்டியும் நற்படிப்பிற்காகவும் தாமஸ் பெப்ரோனியா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குழைந்த வர வேண்டியும் ஹேலன் பிரியாவுக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து விரைவில் உடல்நலம் பெற வேண்டியும் டேனி டென்சில் இறை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் ஞான பிரகாசம் மேரிஸ்டெல்லா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் யாக்கோப், எலிசபெத், பீட்டர் பால், சுகந்தி, கெவின், பிடல், லிசிகா இவருடைய குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் லிசிகா 4ஆம் ஆண்டு பிறந்தநாள் அன்னைக்கு நன்றியாகவும் பின்வரும் கருத்துகள் ஆண்மைகளை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. தேவதாஸ், ஜேம்ஸ், ருஃபிலோ ஆண்மைகளை பாட்சிக்காகவும் மிக்கேல் சின்னம்மா, கிராசியஸ் குமார் ஆண்மைகளை பாட்சிக்காகவும் திவ்யநாதன் இறந்த 35ஆம் ஆண்டு நினைவு ரத்தினம், சந்தனம், அந்தோணி மரியதாஸ், அருள்தாஸ், ஆரோக்கிய நிர்மல்ராஜ், லூர்து மரி, இருதயமேரி, சஞ்சீவி ஆண்மைகளை பாட்சிக்காகவும் சின்னப்பன், இருதயமேரி, அமலா தார்ச்சூஸ் ஆண்மைகளை பாட்சிக்காகவும் அமலதாஸ், வியாகுலமரி, ஜோசப், ஜோஸ்பின் ஆண்மைகளை பாட்சிக்காகவும் அந்தோணிசாமி, சிலுவை, செபஸ்தியான், முடியப்பன், சார்லஸ் ஆண்மைகளை பாட்சிக்காகவும் அன்னமெரி, பெரிய சவரி, சின்ன சவரி, அனஸ்தாஸ் மரி இவருடைய ஆண்மைகளை பாட்சிக்காகவும் ஞானப்பிரகாசம் மேரிஸ்டெல்லா குடும்பத்தில் மரித்த அந்தோணிசாமி, பரிபுரணம், மைக்கேல் சின்னம்மாள் ஆண்மைகளை பாட்சிக்காகவும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளில் இத்திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத் தருவந்திருக்கின்றவர்
பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னூர் என்ற பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணி பி லூர்து ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய அருட்தந்தை அவர்களை வரவேற்குவதுமாக நம் அனைவரும் கரங்களை தட்டி அவர் அன்போடு வரவேற்போம். அன்பாந்தவர்களை தொடர்ந்து அருட்தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பணி சிறகு உடல்நலத்திற்காகவும் அவருடைய உறவுகள் நலனுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் அன்றாடுவோம். மேலும் சிறப்பாக இன்றைய நாளில் இத்திருப்பலியை சிறப்பிக்கின்ற கொத்துகள் வாக்கூரான் கொத்து, அணையறியான் கொத்து, கொத்துக்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் புத்தன் ஒருங்கிணைப்பாளருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த நாளினுடைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியம் தூய அன்னை தெரசா அன்பியம் அன்னை தெரசா அன்பத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் மேலும் சிறப்பாக அன்பிய பொறுப்பாளருடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் அன்றாடி இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நமது பங்கில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி தெய்வீக திருப்பலியில் நாம் தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நாம் செய்த பாவங்களை ஏற்று மன வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மானோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உரித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம்
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நவநாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பற்றிய நற்செய்தி இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கின்றார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், ஏனென்றால் யாவே ஆண்டவருக்கும் எருசலேம் நகருக்கும் இடையில் உள்ள உறவு நிறைவு பெறுகிறது. இதை எண்ணி கடவுளின் மக்கள் மகிழ்கின்றனர். எருசலேமின் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர் கடவுள். பழைய சூழ்நிலைகள் மறைந்து புதியன உருவாகின்றன. கடவுளோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். புதிய பெயர்கள் பெறுகிறார்கள். புதியன படைப்பாக மாறுகிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்வை அலைந்து நேர்மையும் தூய்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய வாழ்வு வாழ அழைக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் வாக்குக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 9-11 முடிய. என் மக்களின் வழிமீறர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன்,
பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பார செய்கின்றார். ஆண்டவரின் நாயன் அருமிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவரின் நாயன் எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவரின் நாயன் எனக்கு புத்துயிர் ஊற்றுகின்றார். ஆண்டவரின் நாயன் ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. நாயன் எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார். ஆண்டவரின் நாயன் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன் நடக்க நின்றாலும் பயமில்லை. ஆண்டவரின் நாயன் ஈரனில் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவரின் நாயன் ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர். அல்லேலூயா. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதியதோ என் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2 இறைவசனங்கள் 27 35 முடிய. அக்காலத்தில் ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்கு சிமியோன் வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உமக்களாக இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு இளைஞன் நேர்முகத் தேர்வுக்காக இன்டர்வியூக்காக படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக செல்கின்றான். காலையிலே சென்ற அவன் வேலை தேடி தன்னுடைய இன்டர்வியூவை, அந்த வேலை வாய்ப்புக்கான நேர்முகத் தேர்வை முடித்துவிட்டு மாலையிலே ஒரு 7 மணி போல வீட்டுக்கு திரும்புகின்றான். வீட்டினுள் நுழைகின்ற பொழுது அவனுடைய அப்பா தந்தை வெளியே நின்று கொண்டு, அவரும் வேலையை முடித்துவிட்டு வந்து மாலையிலே தன்னுடைய உடைகளை ட்ரெஸ் எல்லாம் அவர் கழட்டி வேறு உடையை மாற்றி கொண்டிருக்கின்றார். மகனை பார்த்த உடனே அப்பா மகனை பார்க்கின்றார். என்னடா வழக்கம் போல் அவ்வளோதானா, ஒன்றும் இல்லையா, நீயும் ஒரு வருஷமாக போகிற இன்டர்வியூ போகிற வேலையும் போகிற, ஒரு வேலையும் வாங்கின மாதிரி தெரியல என்று தன்னுடைய பாணிக்கு வழக்கம் போல தந்தை அவர்கள் அப்பா மகனை பார்த்து பேசினார். சற்று உள்ளே செல்கின்றான். அவனுடைய அந்த பையனுடைய வாலிபனுடைய தாத்தா வெளியிலே உள்ளே அமர்ந்து கொண்டு செய்தித்தாளை நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருக்கின்றார். என்னடா பேரண்டி, என்னடா காலையிலே போன வேலைக்கு வேலைன்னு சொல்லிட்டு போனேன், இன்டர்வியூக்கு போனேன், எதை கிடச்சிதா இல்லையா? ஒன்றும் இல்லை தானே, அவ்வளோதானே, அதை தெரியும் எனக்கு, நானும் தான் இருக்கிறேன், ஒரு வருஷமாக பார்த்துக்கிறேன், நீயும் வேலை கிடைக்கும் போகிற இன்டர்வியூ போகிற, நேர்முக தேர்வுன்னு சொல்லிட்டு போகிற, ஒரு வேலையும் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல, நம்முடைய குடும்பத்தை ஒன்றும் அப்பாவுக்கு அடுத்து கரை சேர்க்க போகிறன்னு ஒரு பொறுப்பு இல்லை, ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல என்று அந்த தாத்தாவும் தன்னுடைய பேரனை பார்த்து தன்னுடைய பாணிக்கு அவரும் திட்டினார். உள்ளே செஞ்ச உடனே அந்த பையனுடைய தங்கச்சி, பாசமான தங்கச்சி உள்ளே இருக்கின்றார். என்னடா வழக்கம் போல் ஊற்றிக்கிச்சா? எனக்கு தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ தான் நிறையா உருட்டுவே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீலாம் போய் வேலைக்கு போய் எங்கே நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிற, என்ன வேற கல்யாணம் பண்ணி வைக்க போகிற, என்ன பண்ண போறியப்போ என்று அந்த தங்கச்சியும் தன்னுடைய பகுதிக்கு தன்னுடைய அண்ணனை நகைச்சுவையாக கேளிக்கையாக அவரும் திட்டினார். அந்த வாலிபன் உள்ளே செல்கின்றான். தன்னுடைய அம்மா தன்னுடைய தாய் சமையலறையிலே கிச்சனிலே உள்ளே அங்கே அவர் மாலையிலே எல்லாருக்கும் டீ தேநீர் போட்டு கொண்டிருக்கின்றார், உணவு சமைத்து கொண்டிருக்கின்றார். உள்ளே போன உடனே அவன், அம்மா எனக்கு வேலை கிடைக்கல என்பதற்காக
அம்மா என்றுதான் ஒரு வார்த்தை தான் சொன்னான். உடனே அந்த தாயானவள் அம்மா தன்னுடைய மகனை பார்த்து, மகனே நீ ஒன்றும் பேசாத, ஒன்றுமே பேசாத, காலையில் போன வேலைக்காக இன்டர்வியூக்காக நீ காலையில் போன, ஏதாவது ஒரு வேலையாச்சு மதியத்தில் சாப்பிட்டியா, ஏதாவது எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டியா, தின்பட்டம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டியா, ஏதாவது சாப்பிட்டியாம்மா, எனக்கு அது போதும், நீ வேலையெல்லாம் ஒன்று நீ போக தேவையில்ல, நீ நல்லா இருந்தால் போதும், நீ உடல் நலத்தோடு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் என்று அந்த தாய் அந்த அன்னை தன்னுடைய உண்மையான அன்பை பாசத்தை தன்னுடைய மகனுக்கு வெளிப்படுத்தினார். சாப்பிட்டியா என்கின்ற அந்த ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவை, புனித பெரியனாகிய அன்னை பெருவிழாவை சிறப்பிக்க நாம் நவநாள் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். பத்தியங்கள் பல இருந்து 10 மாதம் சுமந்து தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி தன்னுடைய கைகள் இரண்டையும் தொட்டிலாக்கி நாம் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு வளர்த்து வந்தவர்கள்தான் நம்முடைய தாய்மார்கள், வளர்த்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்முடைய அன்னையர்கள். எனவே நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கின்றோம், அன்போடு பாசத்தோடு அன்னையர்கள் நம்முடைய தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் ஒரு அம்மா எப்படி இருக்கின்றார்களோ அப்படித்தான் குடும்பம் முழுவதுமாக மாறும். ஒரு அம்மா ஒரு வீட்டிலே எவ்வாறு கணவன் அவர் பொருளாதார வசதிகளை வாய்ப்புகளை குடும்பத்திற்கு தேடி கொடுத்தாலும் அந்த அம்மா எப்படி பக்தியோடு விசுவாசத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கின்றார்களோ அப்படித்தான் குடும்பம் முழுவதும் கணவன் கூட மாறுவார், அந்த வீட்டு அப்பா கூட மாறுவார். பிள்ளைகள் எல்லாருமே அந்த அம்மாவை போல தான் இருப்பாங்க. முதல்ல சண்டை நடந்தால் அந்த அம்மா வரிஞ்சு கட்டின்னு சண்டைக்கு போனாங்கன்னா கணவன் எப்படி இருப்பார், பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சற்று யோசித்திருப்பார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று கூறுவார்கள். எனவே ஒரு தாய் ஒரு அம்மா எவ்வாறு பக்தியோடு விசுவாசத்தோடு அன்போடு ஒழுக்கத்தோடு இருக்கின்றார்களோ அப்படித்தான் குடும்பம் முழுவதுமாக மாறும். சாமியார்களுக்கெல்லாம் எத்தனை நாள் தியானம் நடக்குது? தியானம் ரிட்ரீட் ஃபாதர்ஸுக்கெல்லாம் ஒரு நாளா? 5 நாள் கரெக்டாக சொல்லிட்டார். வெரி குட். என்னை திங்கக்கிழமைலேருந்து பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குமா? 5 நாள் கணக்கு. சிஸ்டர்களுக்கு சிஸ்டர் சொல்லுங்கள் நீங்கள், அவங்களுக்கு 5 நாள் தான் சொல்கிறாங்க இல்லை? சாமியார்களுக்கு 5 நாள், சிஸ்டர்ஸ்க்கு 5 நாள்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல 10 நாள் கூட வைப்பாங்க. ஒரு சில இடங்களுக்கு சென்று அவங்க தியானத்தை ரிட்ரீட் நடத்துவாங்க. ஃபாதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு சாமியார் சிஸ்டர்களுக்கு தியானம். இறை மக்கள் பொது நிலையினர் உங்களுக்கு எப்போ தியானம்? எத்தனை நாள் உங்களுக்கு? எப்படி 5 நாளா? ஒரு நாள் பெரும்பாலும் நடக்கும், இன்னொரு நாள் நடக்கும். கிறிஸ்மஸ்க்கு வச்சுருப்பார்ல, கிறிஸ்மஸ்க்கு வைக்கலையா? கிறிஸ்மஸ்க்கு வைப்பாங்க. அப்புறம் தவ காலத்தில் ஈஸ்டர் வைப்பாங்க. அந்த பங்கு திருவிழாவை பொறுத்து ஒரு சில ஃபாதர்ஸ் குருக்கள் வைப்பாங்க. முக்கியமாக கண்டிப்பாக கட்டாயம் தவ காலத்தில் ஒரு தியானமும் பாவ சங்கீதம் இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு ஒரு தியானம் 2 நாள் தான். தியானம் வைக்க வேண்டியது முதல்ல உங்களுக்கு தான் இல்லை? நாங்கள் தான் சாமியார் ஆகிட்டோம், சிஸ்டர் ஆகிட்டோம். ஆனால் அதிகமாக தியானம் வைக்க வேண்டியது உங்களுக்கு தான். ஆனால் உங்களுக்கு 2 நாள் தான் தியானம். ஆனால் குருக்களுக்கு அருட் சகோதரிகளுக்கு 5 நாள் 10 நாள். பிரியமானவர்களே, உங்களுக்கு 5 நாள் 10 நாள் தியானம் எப்படி வைக்கிறது? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் தான் உங்களுக்கு தியானம். எத்தனை நாள் உங்களுக்கு நவநாள்? என்னைக்கு கொடி ஏற்றினாங்க? 24. இன்னைக்கு என்ன தேதி? 30. 30 தானே? மாற்றிட்டாங்களா? சரியாக தான் சொல்லியிருக்கான். வெரி குட். இன்றைக்கி தேதி 30. எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாட்கள் ஆச்சு? 7 நாள் ஆயிடுச்சு. என்னைக்கு திருவிழா? 2ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது சாமி, திருவிழா கொண்டாடினாங்க, ஒன்றும் ரெடி பண்ணவே இல்லைன்றாங்க பொழுது. ஏற்கனவே 7 நாள், இப்போ ஒரு 2 நாள், 9 நாள், 10 11 நாள். அப்போ
இறை மக்களாகிய பொது நிலையினர், இறை மக்கள் உங்களுக்கு தியானம் இதுதான், இந்த நவநாள் தான். எனவே இந்த நவநாட்களிலே நீங்கள் பக்தியோடு தயார் செய்ய வேண்டும். எதற்காக? திருவிழா நல்லா டெக்கரேஷன்லாம் நல்லா செய்கிறாங்க, பாடக்குழு மற்றும் அலங்காரம் எல்லாமே வெளிப்புறத்திலே நாம் தயார் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ள தூய்மை, நம்முடைய ஆன்மீக தூய்மை நாம் என்ன செய்கின்றோம், அதுதான் மிக மிக முக்கியம். எனவே நம்முடைய இறை மக்களுக்கு, கிறிஸ்தவ இறை மக்களுக்கு, பொது நிலையினராகிய உங்களுக்கு நவநாள் தான் தியானம், ஆண்டு தியானம். எனவே இந்த 10 நாட்கள் 11 நாட்கள் தான் உங்களுக்கு ரிட்ரீட். எனவே இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்காக இந்த நாள் என்ன தலைப்பு என்ன கொடுத்தாங்க, என்ன இன்னைக்கு டாபிக் தெரியுங்களா? வியாதிகாரர்களின், சொல்லுங்களா, வாய் திறக்க மாட்டிங்களா? வியாதிகாரர்களின், மீதி பாதி நீ தான் முடிக்கணும், தெரியாதுங்களா? ஆரோக்கியம், எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். வியாதிகாரர்களின் ஆரோக்கியம் யாரு? அன்னை கன்னிமரியாள், நம்முடைய மாதா அன்னை கன்னிமரியாள் வியாதிகாரர்களின் ஆரோக்கியம் என்கின்ற தலைப்பில் தான் இன்று நாம் மைய கருத்தாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நவநாளிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உடம்பு சரியில்லைன்னா நமக்கு என்ன சரியில்லை? மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லை? உடம்பு சரியில்லை. எனவே ஆரோக்கியம், உடல் நலம் என்று குறிஞ்ச பொழுது இரண்டும் இணைந்தது. அதனால தான் நம்ம பூச கருத்தெல்லாம் ஒரு சில ஜெபிப்போம். அப்போ நம்முடைய பங்கு தந்தை இருக்கிறான், அருள் தந்தை என பேர் சொன்ன சாமியார் உங்கள் பேர் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவார். அதனால் எங்கள் ஃபாதர் பேரே சொல்லியிருந்தேன். அருள் தந்தை லெனின் ஆண்ட்ரோஸ் கருத்துக்கள் நிறைவேற, பணி சிறக்க, உடல் உள்ளம் ஆன்ம நலனுக்காக. புரியுதுங்களா நான் சொல்கிறது? உடலுக்கு மட்டுமே வேண்டுறோம், முக்கியமான ஒரு வார்த்தை உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக. இந்த மூணுமே அது இன்டர் கனெக்டட். எனவே உடல் நன்றாக இருந்தால்தான் உள்ளம் மனசு நல்லா இருக்கும், மனசு நன்றாக இருந்தால்தான் உடல் நன்றாக இருக்கும். எனவே இரண்டுமே அது இணைந்தது. உடல் மனசு ரொம்ப நான் சூப்பராக இருக்கும்பா என்று சொல்லிவிட்டு நம்முடைய கை சரியாக வரலன்னு வச்சுங்க, அன்றைக்கி இல்லைன்னா ஃபீவர், உடலில் சரியில்லை, ஜோரான்னு வச்சிங்கன்னா நம்மளால் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? முடியாது. எனவே உடல் உள்ளம் இரண்டுமே இணைந்தது. இங்கு வியாதிகாரர்களின் ஆரோக்கியம் என்று அன்னை கன்னிமரியாவிடம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்காக ஆரோக்கியத்தை தர, நம் அனைவருக்குமே உடல் உள்ளம் ஆன்ம நலனை தர நாம் ஜெபிக்கின்றோம். எனவே அன்னை கன்னிமரியாள் நம்முடைய பங்கின் பாதுகாவலி, பெரியனாகிய அன்னை நாம் அனைவருக்கும் உடல் சுகத்தை தருபவராக இருக்கின்றார். உடல் மட்டுமல்ல, அந்த உடல் நலத்தின் மூலமாக உள்ள நலமும் ஆன்ம நலமும் மன நலமும் நமக்கு தந்து பாதுகாத்து வழி நடத்துகின்றார். யாரெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போகலை, எல்லாம் போயிருப்பீங்க, அதனால தான் நான் போகலைன்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் வேளாங்கண்ணிலாம் போனதே இல்லை அப்படின்றா கை தூக்கும் பார்ப்போம். நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு கை தூக்கும் பார்ப்போம். சின்ன பசங்க போலியா ஒன்றும் ஃபாதர் சொல்லி கூட்டின்னு போக சொல்கிறேன் டூரு. வெரி குட். கை தூக்குனங்களை மட்டும் இல்லை ஜோராக கை தட்டுங்க பார்ப்போம். ஏன்னா வெக்கப்படுவாங்க, பக்கத்தில் பார்ப்பாங்க அவங்க கை தூக்குறாங்களா இல்லையா, அவங்க தூக்குறா நாமளும் தூக்குவோம், இல்லைன்னா தூக்க வேணாம். அதனால் தயங்காமல் வெக்கப்படாமல் கை தூக்குனீங்க. வெரி குட். வேளாங்கண்ணி அன்னை நாம் சொல்கின்றோம். வேளாங்கண்ணி அன்னைக்கு இன்னொரு பேருக்கு என்ன பேர்? என்ன பேர்? ஆரோக்கிய அன்னை. வெரி குட். எப்படி ஆரோக்கிய அன்னையின் பேர் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரோக்கிய மாதான்னு எப்படி பேர் வந்திருக்கும்? ஆரோக்கியம் தராங்க, அதனால ஆரோக்கிய மாதாவா? அப்படி தானே? வெரி குட். இந்த பக்கம் அதான் ஆரோக்கியம் தராங்க, நமக்கு உடல் நலம் தராங்க, அதனால் ஆரோக்கிய மாதா. எப்படி பேர் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டாக யார் சொல்கிறோம் பார்ப்போம். வெரி குட். நான் 2-3 பங்குல கேட்டேன், எந்த பங்குலையுமே பதில் சொல்ல. அப்படி நங்காத்தூர் பங்கு தான் கரெக்டாக பதில் சொல்லிக்கிறாங்க. எல்லோரும் பலத்த கரவொலி எழுப்பி எல்லாருக்குமே பாராட்டு தெரிவிக்கணும்.
வெரி குட். வேளாங்கண்ணிலே அன்னை கன்னிமரியால் காட்சி கொடுத்தாங்க. 3 முக்கியமான புதுமைகள் நடந்துச்சாங்க. முதல் புதுமை, போர்த்துகீசியர் மாலுமி கப்பலில் வரும்பொழுது அந்த கடலிலே அலை கழிக்கப்பட்டு அவர்கள் அவதி உற்ற பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது மாதாவை நோக்கி ஜெபித்தார்கள். அன்னை கன்னிமரியாவை, வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி ஜெபித்தார்கள். அங்கு அவர்கள் நலமோடு கரை சேர்ந்தார்கள். 2வது, அந்த பால் குடம் சிறுவனுக்கு அந்த பால் பொங்கி வழிந்து 2வது புதுமை. 3வது புதுமை தான் அந்த முடக்கவாதம் முற்ற அந்த முடமான மகனுக்கு, அந்த சிறுவனுக்கு அன்னை கன்னிமரியால் குணம் கொடுக்கின்றார். கால் நோய் குணமாகின்றது. எனவே இந்த 3 புதுமையிலே முடமான அந்த சிறுவனுக்கு குணம் கொடுத்தது, ஆரோக்கியத்தை தருகின்றார். எனவே அதனால்தான் அன்னை கன்னிமரியால் அங்கே வேளாங்கண்ணி மாதா என்று சொன்னாலும் ஆரோக்கிய மாதா என்று நாம் சொல்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் அன்னை கன்னிமரியால் ஆரோக்கியம் தருபவராக, நமக்கு உடல் உள்ளம் ஆன்ம நலன் தருபவராக அன்னை கன்னிமரியால் நம்முடைய பங்கின் பாதுகாவலி இருக்கின்றார். கலிலியாவிலே கானா ஊரிலே அங்கே தண்ணீரை திராட்சரசமாக்கிய பொழுது அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழுக்கை, அந்த புதுமண தம்பதிக்கு ஏற்பட்ட இழுக்கை அங்கே போக்குகின்றார். எனவே அங்கு அக்கறையோடு செயல்படுகின்றார். யாருக்குமே இல்லாத அக்கறை. இப்போ குறிப்பாக நவீன உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன, அவங்க எப்படி இருந்தால் நான் நல்லா இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற இந்த நவீன உலகத்திலும் அப்பொழுதும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது கூட கண்டிப்பாக நினைத்திருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட எல்லோரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒதுங்கி செல்கின்ற அந்த நேரத்தில் அன்னை கன்னிமரியால் அங்கே அவருடைய மனநிலையை புரிந்து அக்கறையோடு செயல்பட்டு அந்த புதுமண தம்பதிக்கு, அந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட இழுக்கை போக்குகின்றார். யூதேயா மலைநாட்டிலே அங்கே தன்னுடைய உறவினர் எலிசபெத்து பேறுகால வேதனை அடைந்திருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு ஓடி சென்று, போக்குவரத்து வசதி எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்திலே அவர் விரைந்து சென்று ஓடி சென்று அன்னை கன்னிமரியால் உதவுகின்றார். அங்கே ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, நல்ல குணத்தை பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, நமக்கும் நல்ல ஆரோக்கியம், உடல் நலம் கிடைக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். வாட்ஸ்அப்பை நோண்டி நிற்கக்கூடாது, செல்ஃபோனை நோண்டி நிற்கக்கூடாது, தொலைக்காட்சி தொடர் நாடகங்களை பார்த்து பார்த்து அழுது கொண்டு அதை நம்முடைய குடும்பத்திலும் கெடுத்துக்கொண்டு மற்ற குடும்பங்களையும் கெடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கும். நம்முடைய உலக காரியங்கள் எல்லா செயல்பாட்டுக்கும் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் ஒரு 10 ஜெபமாலையாவது ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு நாள் முழுவதுமாக 24 மணி நேரமும் நாம் செல்போனை நோண்டி கொண்டிருப்பதற்கு, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு, மற்ற உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கும். ஆனால் ஜெபிப்பதற்கு, குறிப்பாக ஜெபமாலை ஜெபிப்பதற்கு சற்று நாம் களைப்பாக இருக்கின்ற பொழுது, டயர்டாக இருக்கின்ற பொழுது ஒரு 10 ஜெபமாலையாவது நான் சொல்லிவிட்டு தான் உறங்கி செல்வேன், நான் தூங்க போவேன் என்று நம்முடைய மனநிலை இருக்கின்றதா? பிரியமானவர்களே, மாதாவிடம் ஜெபிங்க. அற்புதத்தை, அதிசயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியே நானே ஒரு பெரிய சாட்சி. நம்முடைய அருள் தந்தைக்கெல்லாம் தெரியும், கிளாஸ்மேட்டு, என்னுடைய உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே தெரியும். எனவே பெரிய சாட்சி ஒன்றும் அங்கெங்கு எதுவுமே தேவையில்லை. நானே ஒரு பெரிய சாட்சி. இந்த 10 வருடத்தில் 2 முறை அன்னை மாதா தான் என்னை காப்பாற்றியிருக்கிறாங்க. இங்கே நிற்கிறேன்னா என்னுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், மாதா எனக்கு காட்டிய அற்புதம், அதிசயம். நான் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க அந்த ஜபத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் தி லார்ட் இஸ் வித் யூ என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அற்புதத்தை, அதிசயத்தை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பங்கிலே கூட ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய நாள் இரவு நான் கண்ணீர் விட்டு ஜெபமாலையிலே ஜெபிப்பேன். மாதா அப்படியே மறுநாள் எனக்கு புதுமை, அற்புதத்தை செய்வார்கள். அதை நான் விசுவாசோடு இந்த நேரத்திலே சாட்சியாக கூறுகின்றேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை சிறப்பிக்க நவநாள் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாம் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம
நலனோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். எல்லோருமே நாம் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இந்த நவநாளிலே இன்னும் முக்கியமான ஒரு கருத்தை மனதிலே உள்ளத்தின் ஆழத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அது என்ன? நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டாமா? மற்றவர்களும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு அல்ல. பிரியமானவர்களே, மற்றவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருப்பது, அவர்கள் வியாதிகாரர்களாய் ஆவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கின்றோம். நம்முடைய அன்பான வார்த்தை, ஏதாவது ரெண்டு வேகமாக கோவப்பட்டு திட்டுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, கோவப்பட்டு எரிச்சலோடு பேசுகின்ற பொழுது மற்றவனுக்கும் உடம்பு சரியாயிடும், மனநிலை பாதிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, மற்றவர்கள் உடல்நலம் சரியில்லை என்றால் நாமும் ஒரு காரணம். நம்முடைய உண்மையான அன்போடு பாசத்தோடு பேசுகின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, 2 வார்த்தை போதும். பிரியமானவர்களே, முக்கியமான 2 வார்த்தை. ஒரு நாளைக்கு ஒருவரை பார்க்கின்ற பொழுது, சந்திக்கின்ற பொழுது நாமும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் ஆரோக்கியத்தோடு வியாதி இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நாம், பிறரும் வியாதி இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமா? இதோ அன்னை கன்னிமரியால் நம் அனைவருக்கும் உடல் நலம் தர, மன நலம் தர, ஆன்ம நலம் தர நாம் ஜெபிப்போம். பிறரையும் ஆரோக்கியத்தோடு உடல்நலத்தோடு நாம் வைப்பதற்கு முயற்சி செய்வோம். இதற்காக வர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். நல்லாயன் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் பொது நலனுக்காகவும் நம்முடைய பங்குகள் தேவைக்காகவும் சிறப்பாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயினால் வாடும் உள்ளங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். உடலுள்ள நலம் பெற்று நலமாய் வாழ்ந்திட மன்றாடி வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொரு தனிப்பட்ட மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறியாத காரியங்களையும் உம்மால் நடக்க இயலாத காரியங்களையும் உமக்காக செய்வேன் என்று கூறிய எம் அன்பு தந்தாய். உம்மை இறைஞ்சி மன்றாடும் இறை மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டுமென உம்மிடம் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதல் வழியாக நாங்கள் விசுவாசத்தோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு இறைவா எது தந்த போதும் உனக்கு ஈடாகுமா? உனக்கு ஈடாகுமா? எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போது உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். மலையாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ? கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ? எதை நான் தருவேன் இறைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா? எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா? எது வேண்டும், எது வேண்டும்,
தந்தேன் பொன்னோடு வந்தேன் உனக்கது ஈடில்லையோ உள்ளதை தந்தேன் கடன் வாங்கி தந்தேன் உனக்கது இணையில்லையோ எதை நான் தருவேன் தலைவா நீ விரும்புவதென்னவோ இறைவா சின்ன இதயம் தந்தேன் சின்ன இதயம் தந்தேன் அது சிறப்பாயிருக்குமோ இறைவா இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் எது வேண்டும் உமக்கு இறைவா எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா உனக்கது ஈடாகுமா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் உமக்கு இறைவா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய திருப்பலி எல்லாம் வள தந்தையரவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எங்கள் அன்பான இறைவா, திருமகளுடைய தாயின் நவநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோ. இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நிதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூய ஆவே நிலட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்களை என்றும் என்னாலும் அன்பு செய்த ஒரு வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பை அளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயர் ஆகிய பிரான்சிஸ் கலிஸ் எல்லா திருநிலை அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும்
எங்கள் பாதுகாவலையுமான நங்கையின் ஆகிய புனித பெரியனாகிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திட எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உம் தாய் என்று நம் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் புனித பெரியநாயகி அன்னையாக தந்த அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகின் பாவங்களை போக்குபவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல் ஆற்றலாய் என்னுள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வில் உறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. சரி கரி சனி சா, நீ சரி சனி நீ சா, பம கம பா, பகரி கமா, சரி கம பம கரி சா. உயிருள்ளே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. நிம்மதி வாழ்வயலில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. சரி கரி சனி சா, நீ சரி சனி நீ சா, பம கம பா, பகரி கமா, சரி கம பம கரி சா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே
அனுதின உணவாய் எனில் வா வா. அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவை வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவை வா வா. கிறிஸ்துவின் ஆத்மனே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காலங்களில் என்னை வைத்திடும். பிரிந்திடாமல் நான் என்றும் கட்டிடும். பொருதும் சத்ருவிடம் நின்னை காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்ந்தவே, வருக என்றன் கொடு எம்மை விடும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அன்னைக்கு புகழ் சேர்க்கும் பெருமை சேர்க்கும் பெருவிழா எடுக்கின்ற நங்கை நாயகி புனித பெருநாயகி அன்னையுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த நவநாள் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியை காரணமாக இருப்பது இல்லாமல் இறைவன் தொடர்ந்து நம்மை பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார், தன்னுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இல்லாமல் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி நமக்காக இன்றும் பரிந்துரைக்கணும் அது பாதுகாவல் நங்கை நாயகி புனித பெருநாயகி அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளில் இந்த திருப்பலியை நேற்றியும் நற்கரணை ஆசீர்வாதம் மறைவுரையை நிகழ்த்தி இந்த நாளை திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஒரு சிறப்பான இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்தவர் பாண்டி கடலூர் உயர்மர மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னூர் என்ற பங்கு தந்தை அருட்பணி பி. லூர்து ஜெயராஜ் அவர்கள். என்னுடைய வகுப்பு தோழர், இங்கே உறவுக்காரர். நான் பங்கு தந்தையாக இங்கே வந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு கணக்கனுக்குப்போம் முத வீடு தான், எனக்கு அடுத்த தாய் வீடு நங்காத்தூர் தான், சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் அதிகமாக இருந்திருக்கிறேன் அப்படின்றார். இன்னும் அதிகமாக நெருக்கமும் உறவும் கொண்ட நம்ம ஊருக்கு உறவும் கொண்ட ஒரு அருட்தந்தை அவர்கள். அருட்தந்தை அவர்கள் ஒரு சிறந்த பன்முக திறமையாளர், மல்டி டேலண்டட் பர்சன். நல்ல பாடகர், நல்ல இசை வாசிப்பார், நல்ல மறைவுரையாளர், நல்ல கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல பண்பாளர் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அதில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செயல் என்னன்னா, அவர் கிடைச்ச எல்லா நல்லதும் எனக்கு கிடைக்குன்னு ஆசைப்படுவார். எல்லாரும் கிடைக்குன்னு ஆசைப்படுவார். அதில் குறிப்பாக எனக்கு அவர் கிடைச்ச நல்லது எல்லாருமே எனக்கும் கிடைக்குன்னு ஆசைப்படுவார். ஏன்னா அவர் பாண்டிச்சேரியிலேருந்து இறையூர் போனார், நான் இறையூர்லேருந்து பாண்டிச்சேரி வந்தேன். அப்போ வந்தபொழுது பாண்டிச்சேரியில் இருக்கின்ற அவருக்கு தெரிஞ்ச உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் எனக்கு பழக்கப்படுத்தினார். அந்த உறவு, அந்த கொடுக்கப்பட்ட அந்த அன்பு தான் எங்கள் 2 பேருமே இன்னி வரையும் காத்துட்ருக்கு. ஒரு அம்மா வருத்துவாங்க, அவங்க எங்களை இன்ன வரையும் காத்துட்ருக்கு, எங்களை பராமரித்துட்டு இருக்கு. எனவே அவர் கிடைச்ச அந்த நல்லது எனக்கும் கிடைக்கணும்னு எப்போது நினைக்கக்கூடிய ஒரு நல்ல அருட்தந்தை அவர்கள். மிக சிறப்பாக 4 ஆண்டுகள் பள்ளியில் பணியாற்றி இப்பொழுது முன்னூர் என்ற பங்கு தளத்தில் இப்போ 4 ஆண்டுகளாக பணியாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான கெபி மற்றும் பங்கு தளத்தில் 125ஆம் ஆண்டு விழாவினை இப்போ
இப்போ தொடங்க போகின்றார். இன்னும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை அவர்கள் ஒரு நல்ல பண்பாளர், நல்ல நண்பர். இன்றைய நாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இங்கே இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் அருட்சகோதரர்கள் சார்பாகவும் நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நம்ம கரவொலி மூலமாக நம்ம அவர் தெரிவிப்போம். நம்ம சொந்தக்காரன்னு சொல்கிறேன், சத்தம் இப்படியா இருக்கணும்? சத்தம் பலமாக இருக்க தேவையில்லையா? எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் இப்பொழுது வாக்குரான் கொத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு தார்சிஸ் அவர்கள் நம்முடைய பொன்னாடை போர்த்தி அவருக்கு நன்றியினை தெரிவிக்கின்றார். அன்னையரியான் கொத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி சபரியம்மாள் அவர்கள் நம்முடைய அன்னையினுடைய திருப்படத்தை கொடுத்து அவருக்கு நம்முடைய ஜெபத்தினை தெரிவிக்கின்றார். புனித அன்னை தெரசா அன்பேத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அமல் ஆனந்த் அவர்கள் நம்முடைய எளிய காணை கொடுத்து நம்முடைய நன்றியினை அவர் தெரிவிக்கின்றார். அனைவருக்கும் நன்றியும் அருட்தந்தையவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அருட்தந்தனுடைய பணி சிறக்கவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் கருத்துக்களுக்காகவும் நாம் சிறப்பாக அவருடைய உறவு நலனுக்காகவும் சிறப்பாக இந்த நாளில் நாம் மன்றாடும். தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினை சிறப்பித்த கொத்துகள் வாக்குரான் மற்றும் அன்னையரியான் கொத்து. இந்த கொத்துக்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு இதனை ஒருங்கிணைக்கின்ற கொத்து ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளினை திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் தூய அன்னை தெரசா அன்பிய குடும்பத்தார்கள். குறிப்பாக பெயருக்கு ஏற்ற ஒரு செயலை அவர் செய்திருக்கின்றார்கள். அன்னை தெரசாவுடைய செயல்பாடு கொடுப்பது, அதேபோல் கொடுப்பதில் தாராள உள்ளத்தோடு அன்னை தெரசா அன்பியம் செயல்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இருக்கிற அன்பியத்திலே பெரிய அன்பி அவங்க தான் போல இருக்கு. அதுவும் பணக்கார அன்பின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் புது படம் இருக்கு, எவ்வளோ பேர் புது படம் கட்டுக்காங்க பாருங்க. எல்லாம் பணக்கார அன்பு நினைக்கிறவங்க. மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. திருவழிபாட்டின் வழியாக எல்லாரும் ஒருங்கிணைத்து செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த நாளை மிக சிறப்பாக திருவழிபாட்டை ஒருங்கமைத்து செய்த இங்கு இருக்கின்ற அன்னை தெரசா அன்பிய குடும்பங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நம்முடைய நாளை சிறப்பிக்கின்றவர்கள் பள்ளிக்கூடத்தான் கொத்து மற்றும் பட்டினத்தான் கொத்து. நாளைய தினம் சிறப்பிக்கின்ற அன்பியம் தூய மகிமை மாதா அன்பிய குடும்பத்தார்கள். ஒரு சில அறிவிப்புகள். திருவிழா திருப்பலி கருத்துகள் முன்னதாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழா அன்று காலை 7 மணிக்கு திருப்பலி கருத்துகள் வாசிக்கப்படும். அப்பரசம் தேவைப்படுவர் முன்னரே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் தேருக்கான சப்பரம் எழுதப்படுகின்றது. நம்முடைய அன்னுடைய திருப்படங்கள், ஜெபமாலைகள் மற்றும் சுரூபங்கள் நம்முடைய ஆலய வளாகத்தில் விற்கப்படுகிறது. தேவையான பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் வெளியில் வைக்கப்படுகின்ற குப்பை தொட்டியை அதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. வருகின்ற 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி காலை மாலை இந்த 3 வேளையும் 31ஆம் தேதி காலை திருப்பலி முடிந்த பிற்பாடு, அதே போல் 1ஆம் தேதி காலை திருப்பலி முடிந்த பிற்பாடு 1ஆம் தேதி மாலை இந்த நாட்களில் நம்ம அன்னைக்கு சாட்சியத்தை பதிவு செய்ய நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக மெர்சி தொலைக்காட்சி நங்கை மீடியா வழியாக அன்னைக்கு சாட்சியத்தை நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். நமது நங்கையின் ஆகி புனித பெருநாயக அன்னை எவ்வளவு வல்லமை கொண்டவர்கள் என்பது இங்கே இருக்கின்ற நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த 2 ஆண்டுகளில் பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு நாம் செயல்பாட்டை செய்கிறோமோ, நல்லது செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதே போல் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கூடாது கிடைக்க மாட்டேது. நானும் பல நேரத்தில் பார்த்துட்டேன். அது உண்மை. அவ்வளவு வல்லமை கொண்டவர்களாக சிறப்பாக தன்னுடைய வல்லமைக்கு பரிந்துரை வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களுடைய புகழ, அவங்களுடைய பெருமையை இன்னும் இந்த உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய கடமை இந்த நங்கை மாநகரை சார்ந்த ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் 31ஆம் தேதி காலையில் நாம் அன்னைக்கு சாட்சி சொல்ல இருக்கின்றோம். எனவே நம்முடைய குடும்பத்தில் எனக்கு இந்த அன்னை வழியாக இந்த செயல்பாடு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் முன்னரே என்கிட்ட பேரை பதிவு செஞ்சீங்கன்னா நம்ம மெர்சி தொலைக்காட்சி மற்றும் நங்கை மீடியா வழியாக அதை பதிவு செய்து இந்த உலகுக்கு நாம் அறிவிக்க இருக்கின்றோம். ஏன்னா ஒரு சில போன வருஷமே கேட்டுக்கிட்டாங்க. குறிப்பாக ஆலந்தூர்லேருந்து வருகின்ற அந்த சென்னை வாசிகள் போன வருஷமே கேட்டுக்கிட்டாங்க, நாங்கள் மாதாவுக்கு ஏதாவது சாட்சியை சொல்லணும், எதாவது வழி செய்யுங்கன்னு சொன்னாங்க.
அவங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் இந்த எல்லாரும் நம்ம செய்வோம். நம்முடைய மாதா எவ்வளோ வல்லம் மிக்கவங்க, இந்த பெருநாயகி மாதா எவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாங்க என்பதை நாம் நம்முடைய சாட்சியங்கள் வழியாக பதிவு செய்ய இருக்கின்றோம். எனவே பதிவு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயரை என்னிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இன்றைய நாளில் உழைத்த ஜெபித்த பொருளுதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இறை ஆசிரியர் இறை பாதுகாப்பில் நாம் பயணிப்போம். இறைவன் என்று நம்மை ஆசீர்வதிப்பார், நங்கை நாகி என்று நமக்காக பரிந்துரைப்பார். பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தை அருட்தந்தை லெனின் ஆண்ட்ரூஸ் அவர்களோடு 25 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். நண்பர்களாக சரியாக 2000 பேட்ச் 12th நாங்கள் 2000 அப்போ 12வது முடிக்கின்றோம். அப்போ இருந்து 25 ஆண்டுகள் நாங்கள் உண்மையான நண்பர்களாக ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். தந்தை அவளுக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் கத்தீட்ரலில் குருவான உடனே 2 வருஷம் இருந்தேன். அருட்தந்தை அவருக்கு 2 வருஷம் இறையூரில் இருந்தார், உதவி பங்கு தந்தையா. நாங்கள் இறையூருக்கு போனேன் 2 வருஷம், அவர் அங்கே கத்தீட்ரலுக்கு 2 வருஷம் வந்தார். அதுக்கடுத்து அவர் தான் முதல்ல பெட்டிட் பள்ளியில் பாண்டிச்சேரியில் வைஸ் பிரின்சிபலாக துணை முதல்வராக அவர் தான் முதல்ல கேட்டாங்க. எனக்கு பள்ளி பணிலாம் வேணாம், நான் பங்குக்கு செல்கின்றேன் என்று கோவிலானவருக்கு தந்தை அவர் செஞ்சார். நான் அவரை முடியாததால் நம்முடைய முன்னாள் பேராயர் மேதகு அந்தோனி ஆனந்தராயர் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டதால் நான் சரி கீழ்ப்படிந்து பெட்டிட் பள்ளிக்கு நான் துணை முதல்வராக செஞ்சேன். பிறகு எங்களுக்குள்ளாக அந்த நட்பு தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கின்றது. 6 பேர் நாங்கள் வகுப்பு தோழர்கள். எனக்கு மிகவும் பிடித்த அருமையான ஒரு அன்பு நண்பர். அமைதியாக பொறுமையாக இருப்பார், எதையும் அலட்டிக்க மாட்டார். நிறைய காரியங்களை நிறைய முன்னேற்றத்துக்கான அந்த வழிமுறைகளெல்லாம் பங்கிலே இருக்கின்ற இடத்திலே அவர் செய்வார். ஆனால் வெளியில் எதையும் அலட்டிக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து ரொம்ப தந்தை அவர்கள் பேச மாட்டார்கள். கோவப்பட்டு பேசுவார், அதே ஒரு செல்லமாக தான் இருக்கும். அவர் கோவப்பட்டு பேசினா கூட அதே ஒரு எங்களுக்கு நாங்கள் செல்லமாக நாங்கள் ரசிப்போம். அந்த அளவுக்கு எனக்கு மிக பிடித்த ஒரு அன்பு நண்பர். செய்கின்ற ஒரு பணியை திறமையோடு அவர் என்னை புகழ்ந்து பேசினார், நான் அவரை திருப்பி சொல்கின்றேன். அவர்தான் திறமை வாய்ந்த ஒரு அருட்தந்தை. குறிப்பாக அவரும் நல்ல ஒரு அருங்குடை ஜபத்திலே கரிஸ்மேட்டிக் பிரேயரில் சரி மிக சிறந்த ஒரு மறைவுரையாளர். மிக சிறப்பாக திறமையோடு எல்லாவற்றையும் திட்டமிட்டு சின்ன சின்ன ஒரு செயலையும் அவர் பார்த்து செய்கின்ற ஒரு அருட்தந்தை. எனவே இந்த நேரத்தில் நவநாள் திருப்பலிக்கு என்னை அழைத்தது மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒவ்வொரு குருவும் இருக்கின்ற பொழுது நான் குருவான பிறகு எல்லாமே வந்து தான் இருக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அருட்தந்தை ஒலி அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தபொழுதும் நான் அங்கே வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக எல்லாருமே அருட்தந்தை சதீஷ் அவர்கள் இருக்கும் பொழுதும் நான் நவநாளுக்கு வந்திருக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய அருட்தந்தை லெனின் ஆண்ட்ரூஸ் அவர்கள் அழைத்த பொழுதும் நவநாள் திருப்பலிக்கு நான் ஒவ்வொரு குருக்கள் வருகின்ற பொழுது என்னை அழைக்கின்றார்கள். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. பிரியமான சகோதர சகோதரிகளே, கோணாங்குப்பத்துக்கும் நங்காத்தூருக்கும் கணக்கன் குப்பத்துக்கும் 3க்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் தெரியுமா? எல்லாம் கரெக்டாக சொல்கிறா, வெரி குட். கோணாங்குப்பத்தில் கொடி ஏறி இறங்கும், நங்காத்தூரில் கொடி ஏறும். நங்காத்தூரில் கொடி ஏறி இறங்கும், கணக்கன் குப்பத்தில் கொடி ஏறும். எனவே 3 பங்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. பிரியமானவர்களே, உண்மையிலே என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், எல்லோரும் நீங்கள் இந்த காலையிலே பூசியா அப்படின்னு நம்ம ஆண்ட்ரூஸ் பார்த்து கேட்டாங்க. நீங்கள் வேணால் பார் வந்து எங்கள் மக்களை கோயில் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க என்று சொன்னார்கள். உண்மையிலே காலையிலே ஆர்வத்தோடு இந்த நவநாள் திருப்பலிக்கு வந்திருப்பது எல்லோரும் மகிழ்ச்சியாக. குறிப்பாக இந்த நேற்று மாலை எனக்கு கொஞ்சம் பங்கில் கொஞ்சம் சின்ன வேலை, அதனால் டயர்டாக நான் போய் இரவு உறங்க செஞ்சு விட்டேன். ஆனால் ராத்திரி 1-2 மணி வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ ஆர்வமோடு எல்லாருமே ஒற்றுமையாக இணைந்து வந்து எவ்வளோ ரொம்ப சண்டை போட்டி போட்டுன்னு நான் தான் செய்வேன் என்று நீங்கள் இந்த போட்டி போட்டுக்கொண்டு செய்வது எனக்கு உண்மையிலேயே ஒரு பிரமிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் குறிப்பாக பாடக்குழு மிக அழகாக சிறப்பாக பாடுகின்றார்கள். எனவே நீங்கள் அனைவரும் அந்த ஒத்துழைப்பு தந்து செயல்பட்டு கொண்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். நமக்கு நாமே ஜோர கை தட்டலாமா?
வெரி குட். தொடர்ந்து இன்னைக்கு மைய கருத்து அதுதான். வியாதிகாரலை குணமாக்கும் ஆரோக்கிய தாய், ஆரோக்கியம் தருகின்ற அன்னை. பங்கு சாமியார் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீங்கள் தான். அவர் பங்கு சாமியார் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, அவர் உடல்நலத்தோடு இருக்குன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய விசுவாசம், ரெண்டு தான். ஒத்துழைப்பு, விசுவாசம். நானும் பங்கில் இதான் சொல்லிட்டே இருப்பேன். ரெண்டு மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை பங்கு சாமியாருக்கு. ஒரு பங்கு தந்தைக்கு தேவையானது பங்கு மக்கள் எல்லோருமே பக்தியோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். பங்கு தந்தைக்கு கொஞ்சம் கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு தர வேண்டும். எனவே தொடர்ந்து ஒத்துழைப்பு தந்து ஃபாதரு லெனின் ஆண்ட்ரூஸ் என்னுடைய வகுப்பு தோழர், அன்பு நண்பர் ஆரோக்கியத்தோடு இருக்குன்னா நீங்கள் அந்த ரெண்டு செயல்பாட்டையும் தயவுசெய்து அவருக்காக செய்யுங்கள். பங்கு நம்முடைய கணக்கன் குப்பம் பங்கும் சரி, நம்முடைய நங்காத்தூர் பங்கும் எல்லாமே ஒன்றாகத்தான் எல்லாமே இருக்கின்றது. எனவே இன்னும் அதிகமாக வளர்ச்சியடைய, முன்னேற்றமடைய நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். முன்னதாகவே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கு ஆண்டு திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், பங்கு தந்தைக்காக ஜெபியுங்கள். என்னுடைய பங்கு மக்கள் 300 பங்கு மக்கள் திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள, திண்டிவனத்துக்கு மரக்காணத்துக்கு நடுவில் இருக்குது வெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது. பங்குக்கு பக்கத்தில் தான் 300 பங்கு இருக்கின்றது. எனவே பங்கு மக்களுக்காகவும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 125வது ஆண்டை நாங்கள் சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு அன்னை கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இந்த அருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக்கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் மூந்தால் படையிட்டு நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பெரியனாகிய அன்னை வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரியனாகிய தாயே, வீரமா முனிவரால் பாடி புகழப்பட்டவரே, விண்மீன்களால் ஆராதிக்கப்பட்டவரே, நங்காத்தூரில் வீச்சிருந்து உமது திருவடி நாடி தேடி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரும் உமது அடியவர்களின் உடல் உள்ள ஆன்ம தாகத்தையும் ஏக்கத்தையும் தேவைகளையும் கடைக்கண் பார்த்து உதவி புரிபவரே, உம் திருமைந்தன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நீவீர் பரிந்து பேசுவதால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நோயாளிகள் எல்லோரும் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேரும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உண்மையான அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் வாழ்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலை அற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியவர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் விதவைகளையும் இறை ஊழியர்களையும் விண்ணக ஆசிரால் நிரப்புவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
அன்னையின் ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. கூடான கோடி மக்கள் குறை தீரவே, தினந்தோறும் தேடி வரும் தாய் நீ அல்லவோ. கூடி வந்து திருப்பாதம் சரணாவதாம். ஆனந்த கானம் இங்கு அழைப்பாயுதே. மலரே மலரும் நிலவே, உள்ளம் மகிழ்ந்தோ முன்னிலே. மலரே மலரும் எல்லாமே ஒன்றாகத்தான் எல்லாமே இருக்கின்றது. எனவே அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருட்தந்தையருடைய கருத்துகளுக்காகவும் அருட்கண்ணியருடைய கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் அன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவாம் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சேசுவின் மகாபரிசுத்த திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரியநாயகி அன்னையே, இயேசு மரியே சூசை, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நன்றி. மரியே வாழ்க.